தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. தனுசு ராசிக்கு குரு சூரியன்கிற சிவராஜ யோகம். ஆல்மோஸ்ட் 1 மந்த் இந்த குரு இந்த சூரியன் 2 பேரும் ராசியாதிபதி மற்றும் ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 2 பேரும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய பலன்கள், 8ஆம் இடத்தோடு இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி நீங்கள் யாரு, எப்பேற்பட்ட நபர்கள், உங்களுடைய கேரக்டர் என்ன, இந்த குரு சூரியனுடைய பார்வை 2ஆம் இடத்தை ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணுறதுனால எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக பார்க்கலாம். தனுசு ராசி ஒரு கோல் அச்சீவர். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த கோல் தவிர்த்து வேற எந்த ஃபோக்கஸும் எங்கேயும் போகவே போகாது. அந்த கோலிலேயே தொடர்ந்து ஒரு வீடு வாங்கணும்னு அவங்க எக்ஸாம்பிள், ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் எப்படியா அந்த வீட்டுக்கு காசு சேர்த்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி இந்த கோலை பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணுற வரை தூங்கவே மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ், இண்டிபெண்டன்ஸ் அதிகமாக விரும்பக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரையும் நீங்கள் கட்டுப்பாடாக வைக்கிறதுக்கு முடியவே முடியாது. நல்லா பார்த்திங்கன்னா ஒர்க் ரிலேட்டடில் நிறைய ஒர்க்கு, க்ரியேட்டிவான ஒர்க்கு, ஆத்மார்த்தமாக ஒரு விஷயங்களும் செய்யக்கூடியது. தனுசு ராசியை பொறுத்தவரையும் சம்பளத்துக்காக வேலை செய்ய, எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால் வேலை செய்கிறேன். 10,000 ரூபா சம்பளமாக இருந்தாலும் 10 வருஷமாக இருந்தாலும் அதே இடம் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் இங்கே நான் ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப விருப்பப்படக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசிக்காரங்க தான். இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இவங்களே யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. இவங்களுக்கு யாரோடைய பெரிய கைடன்ஸ், ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. இவங்க ஸ்டாண்ட்ஸ் ஆன் தேர் ஓன் ஃபீட்டுன்னு சொல்லலாம். தன்னால் முடிஞ்சதை தான் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்களே தவிர்த்து அடுத்தவங்க கிட்டேருந்து இவங்க வாங்கி பழக்கமே இல்லைன்னா இவங்களை நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. தனுசு ராசி பொறுத்தவரையும் நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஏமாற்றம். ஒரு அக்கா தங்கச்சி, ஒரு உறவாக இருக்கட்டும், எல்லாமே உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. நீயா வெளி தோட்டம்னு சொல்லிட்டேன், வெளி தோற்றத்துக்கு பார்க்கும்போது நல்லா சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் மைண்டுக்குள்ளார அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு எப்படி இது மாதிரி பணம் வந்துச்சு, இவங்க எப்படி இவங்களால லைஃப் ஸ்டைல் மாறிச்சு, இவங்களுக்கு எப்படி திடீர்னு கார் வாங்கினாங்க, இவங்க எப்படி வீடு கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டே பார்க்கணும். ஒரு சூழ்நிலைக்கு மேலே 30+ மேலே நீங்கள் அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணல. இவங்க மேலே என் மேலே பொறாமப்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இன்றைக்கி பொறாமப்படுற மாதிரி தான் ஒரு விஷயங்களும் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை, நிறையா எஃபர்ட்ஸ் போடுறீங்க, அந்த எஃபர்ட்ஸ்க்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்கல. மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே முடியல. என்கிட்ட ஒரு 2,000 ரூபா இருக்குது, சாட்டனுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல. அந்த ஈக்குவலாக அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், உங்களுடைய வீடை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கீங்க. வீட்டில் ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை எந்த ஸ்டெப்பும் கொண்டு போக முடியாமல் அப்படியே நின்று அதை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. இத்தனைலாம் காப்பாற்றிட்டு இருந்த ராசியாதிபதி இன்னைக்கு ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்காரு. அதனால ஒரு நெகட்டிவாக, எஸ் நெகட்டிவ் தான், சைலண்டான நெகட்டிவ். அப்போ ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு சைலண்டான நெகட்டிவான விஷயங்கள்லாம் தனுசு ராசி பொறுத்தவரை போயிட்டுருக்கு. ஃபேமிலி லைஃப்பை ஹோல்டு பண்ண முடியவே இல்லை. இங்கே பாருங்கள், தனுசு ராசியை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரீடமாக இருக்கவங்க, எல்லா ஃப்ரீடமும் இருந்து அந்த ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு விஷயம் வெளியே போகலாம், பேசலாம், அதை லிமிட் அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா காமிக்காமல் அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கோங்களோ உங்களோட லவ் அப்படிங்கிறது ரொம்ப அன்கண்டிஷனலாக இருக்கும். எல்லாருக்குமே லவ் கொடுப்பாங்க. தனுசு ராசியெல்லாம் விரும்பிட்டேன், பணம், பொருள், நகை இதெல்லாமே ஆசைப்பட மாட்டாங்க, சொத்து இதெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. நான் விரும்பிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க எவ்வளோ இதாக இருந்தாலும், அவங்க ஃபினான்ஷியல் லெவலில் எவ்வளோ லோவாக இருந்தாலும், படிப்பே இல்லைனாலும் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ரீசெண்ட் டைமில் ஒரு பார்த்து ஜாதகம்னு சொல்லியே ஆகணும். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, இந்த பையன் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. பார்க்கும்போது சொல்லும் போது இந்த பொண்ணோடைய ஃபினான்ஷியல் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக அந்த பையனுடைய ஜாதகம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. பட் இந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லும், இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும். ஆமாம் மேடம், இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது, நாங்களும் சொல்லியே பார்த்துட்டோம், எங்ககிட்ட இருந்து நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எதுவும் பணம் ஃபினான்ஷியல் ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டோம், நீ பார்த்துக்கோ, பரவாயில்ல நான் வேலைக்கு போய் காப்பாற்றிக்குவேன், என்கிட்ட வேலை இருக்குது, என்கிட்ட படிப்பு இருக்குது, நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன், எனக்கு எப்படி என்னுடைய எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணணும்னு தெரியும், நான் ஒரு சிம்பிளான லைஃப்பை வாழ்ந்துக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், எங்கள் செஞ்சுரியில் போட அந்த சொன்னக்கூடிய விஷயங்கள் என்ன, எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணிக்க தெரியும், என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் குறைக்க தெரியும். அப்போ தனுசு ராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வேணும், இது வாங்கித்தாங்க, இது இருந்தாதான் எப்படி, இந்த ஒரு கார் மேல ஆசைப்படுறது, ஒரு பைக் மேல ஆசைப்படுறது எல்லாமே இருக்கவே இருக்காது. நார்மலான லைஃப் அப்படிங்கிறது, ஒரு சிம்பிள்
சிம்பிளான லைஃபா அதிகபட்சமாக இந்த 12 ஜோடியாக் சைன்ல யாராவது இந்த மாதிரி சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. பட் தனுசு ராசி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணவே தோணாது. ஒரு பெரிய ஒரு கார்ல போகுதுன்னா அது ஏதோ போயிட்டு போகுது, நமக்கு என்ன, நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து இதாகி இந்த ரொம்ப கம்மியான விஷயத்திலேயே ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி. அந்த பொண்ணு சொல்லும்போது ஸ்ட்ராங்கா சொல்லுச்சு, எனக்கு இருக்கிற என்வரான்மெண்ட்ல என்னால் வாழ முடியும், எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் நான் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்போ இந்த நேரத்தில் இந்த கல்யாணம் ஆகும், அதனால இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த பொண்ணு பார்த்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம், நான் அடாப்ட் ஆகிக்குவேன், எனக்கு எந்த ஒரு பெரிய அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம், நான் நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஜாதகத்தை பார்க்கும்போது தனுசு ராசியா இவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் ஹோல்ட் பண்ணிடுவாங்க மேரேஜ் லைஃப்பை. வெளியே அப்படிங்கிறது கஷ்டம், வீடியோ ஃபேமிலி மேட்டர்ல ப்ராப்ளம் வந்தாலுமே, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனாலும், ஃபைட் இருந்தாலும், காலையில் நீங்கள் போய் தனுசு ராசி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்களே, எங்கள் வீட்டில் எல்லாமே சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத யதார்த்தமாக சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி அந்த ப்ராப்ளத்துக்கு அப்போவே ஃபுல் ஸ்டாப். தேவையில்லாத மேட்டரில் தனுசு ராசி இன்வால்வ் ஆகவே ஆகாது. அதனால இன்னைக்கு பல விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ராசியாதிபதியும் பாருங்க 8ல் இருக்காங்க. மற்றவங்க இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் எல்லாரும் அழுதுருவாங்க. ஆனால் இன்னைக்கு தனுசு ராசி ஒரு விஷயங்களையுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணி பாசிட்டிவ் என்ன நடந்துருச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இன்னைக்கு உங்களுக்கு தாங்க அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல சூரியன் 8க்கு போறது அவ்வளோக்கா சிறப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரே ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம், இவங்க கிட்ட இருந்து நான் வெளியே வந்து நான் கண்டிப்பா ஜெயிச்சு காமிப்பேன். இன்னைக்கு மேரேஜ் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம், அம்மா மீறி கல்யாணம் பண்ண, அப்பா மீறி கல்யாணம் பண்ண, மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு வீடை வச்சுக்கிட்டு அவங்க வெளியே என்னை அனுப்பிட்டாங்க, என்னோட ஒய்ஃபு நானும் வெளியே இருக்கோம், நாங்கள் சர்வை பண்ணிருமா. 2ஆம் இடத்தை பார்க்குது, அதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணக்கூடிய டைமாக இருக்கும். ஸோ ஒரு வருமானம் சார்ந்த தடை, மணி மேனேஜ்மெண்ட், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எஸ், இது வந்து ஒரு நல்ல ஒரு டைம் பீயிங். அதே போல் 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால நிறைய ஷேர் ரிலேட்டட்ல, ட்ரேடிங் ரிலேட்டட்ல இருக்கேன். இந்த குருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலேட்டடு, அதே போல் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள், பிடிலைட் சம்மந்தப்பட்ட பொருள், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் ட்ரேடிங்கில் இருக்கேன். அந்த மாதிரி ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. எஸ், திஸ் இஸ் த டைம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், கிட்டத்தட்ட அது வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. அந்த அப்ராட் சார்ந்த ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கலாமா. எஸ், இது ஒரு நல்ல ஒரு டைமிங். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்ராட் ரிலேட்டடு இன்னொருத்தரை வச்சு நான் அந்த பிஸ்னஸை பண்ணலான் இருக்கேன், எனக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குமா, அதுவுமே பண்ணலாம். எல்லாமே 8 தொடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் ரிலேட்டட் நீங்கள் கொடுக்கக்கூடிய பிளானிங் அப்படிங்கிறது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் முயற்சி அப்படிங்கிறத விட்டுறவே கூடாது. ஆல்ரெடி தனுசு ராசி முயற்சி விடவே மாட்டாங்க. அவங்க தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம்ல, கோல் அச்சீவர் அப்படிங்கிறது. கோல் ஃபிக்ஸ் பண்ணதை நோக்கி ஓடவே மாட்டாங்க. அன்வான்ட் கான்ட்ரவர்சியில் சிக்க மாட்டாங்க, தேவையில்லாத பேச மாட்டாங்க, தனிமையை ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. எதாக இருந்தாலும் நானாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் இவங்களுக்கு எவ்வளோ மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்களுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது இவங்களால என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அதை ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போயிடுவாங்க. அதனால தான் இவங்க இன்றைக்குமே எல்லா ராசியை கம்பேரிசன் பண்ணும்போது சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஜூபிட்டரோட டிரான்சிட்டும் சட்டனோட டிரான்சிட்டும் அதெல்லாம் வெளிக்காட்டாமல் சக்ஸஸ்ஃபுல் உமன் இன்னைக்கு வந்த ஸ்டேஜ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படி கிராஜுவலி நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட், மற்றவங்க மாதிரி டக்குன்னு ஒரு மேலே வரக்கூடியது தனுசு ராசி இல்லை. பட் கிராஜுவலி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இயற்கையாகவே நேச்சுரலாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கேது ஸ்டார் சொல்லி ஆகணும், மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சுக்கிரனுடைய ஸ்டாராக இருந்தாலும் சரி, சூரியனோட ஸ்டாராக இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஸ்டார். அதனால தான் நீங்கள் 9ஆம் இடத்துல பிறந்திருக்கீங்க. இப்போ கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய குழந்தைகள்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ யாரும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், நிறைய எதிரிகள் தோன்றினாலும், காடோட சைல்டு மாதிரி உங்களைய ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, எந்த ஒரு யோசனையும் வேண்டாம். அட்லாஸ்ட் எனக்கு நிறைய பேர் கூட எங்கூட சண்டை வருது, இருந்தாலும் நான் ஜெயிப்பேனா அப்படின்னா தனுசு ராசியா, தனுசு ராசியில் நிறைய கிரகம் இருக்கா, தைரியமாக சொல்லுங்க, கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களோட பிற்கால வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா 30 இயர்ஸ் வரையும் ஒரு மாதிரி இருப்பாங்க. 30+ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட்ல உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு முன்னாடி வரை நவகிரகமா அது எங்கே இருக்குது, டெம்பிளாக அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த 30+ ஆகும்போது இது கோயிலுக்கு போயிட்டு வந்தது நமக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நாள் யோசிப்பீங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கோயிலில் போய் உட்காந்துக்குவீங்க. அதே 6 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல்லையே போகக்கூடியவங்க தனுசு ராசி. ஸோ
அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்டிவ் அப்படிங்கிறது என்னைக்குமே அவங்களை காப்பாற்றும். நிறைய விஷயங்கள் தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு, இந்த விஷயங்கள் இதோட நடந்திருக்கு, நான் மேற்கொண்டு நடத்துனதுன்னா இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிருக்கும், லாஸ்ட் மினிட்ல நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன், 5 பேர் 6 பேரோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு நான் வெளியே வந்துட்டேன், அந்த மிச்சம் இருக்கிற 6 பேரும் வந்து பிஸ்னஸ்ல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்டான ஹெல்ப். நான் ஏன் இந்த 12 ராசி இருக்கும்போது நான் ஏன் இந்த ராசியில பிறந்தேன், அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அப்ப அந்த தனுசு ராசியில பிறக்கும்போது இந்த லாஸ்ட் மினிட் ஹெல்ப், அப்ப குருவால காப்பாற்றப்படுறீங்க, அந்த குருவோடைய ப்ரொடெக்ஷன், இந்த காடோட ப்ரொடெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். மற்றவங்க எல்லாருமே ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு சாமி கும்பிட்டா தான் இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல நினைச்சாவே கடவுளுடைய பிரேயர்ஸும் கடவுளுடைய அனுகிரகமும் என்னைக்குமே உங்களை காப்பாற்றும். நீங்க கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா பட் இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்படியே நீங்கள் அடாப்ட் ஆயிருவீங்க. அந்த கோயில் சார்ந்து 1000 rupees இன்னைக்கு ஏர்னிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 200 300 கோயிலுக்கு பார்க்காம செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு குரு சூரியன் 8ல் இருக்குது, அதனால நமக்கு ஒரு கொஞ்சம் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது குறைய மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்துக்கு உண்டான வேலையும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஃபேமிலியெல்லாம் ரீயூனியன் ஆகிறதுக்கும் தொழில் சார்ந்த ஒரு யோகம், அப்பாவுடைய தொழிலை நான் எடுத்து டேக் ஓவர் பண்ணி பண்ணலாமா, அதனால எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக இது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீயிங்காக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதிய முயற்சிகள் அனைத்துமே இந்த டைம் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். தனுசு ராசி அவசரப்பட மாட்டீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நம்பிக்கை துரோகங்கள் ரொம்ப அதிகமாக நடக்கும் அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. இன்னுமே இந்த டிரான்சிட்டான பலன்கள் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு நெகட்டிவ் கொடுக்கறதுக்கு எந்த விஷயம் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறது தனிப்பட்ட ஜாதகம் தான் பதில் சொல்லும். ஸோ இது அப்படியே நம்ம டிரான்சிட் சொல்லக்கூடிய பலன்களை பிறந்த கால ஜாதகத்துல பொருத்தி பார்த்திடக்கூடாது. அப்படி பார்த்தால் நிறைய தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எந்த ஒரு டிரான்சிட்டும் சொல்லவே சொல்லாது. ஸோ நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஹாரோஸ்கோப்பை ரீடிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.